கடன் அடையணும். ரூ. 1 கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். மறுபடியும் கடன் வாங்காத, திரும்ப திரும்ப கடன்ல போய் சிக்கிக்கொள்ளாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பதிவை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன்லேருந்து நீங்க சீக்கிரமா வெளிய வந்துருவீங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கடன் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவோட எண்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, கடன் பிரச்சனையிலருந்து சீக்கிரம் வெளிய வரணும்னு நினைக்கிறவங்க, சும்மா ஒரு தடவ இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இத அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ, இத எப்படி செய்யணும்? அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு மட்டும் போதும்னு சொல்லியிருக்கேன். அந்த துவரம் பருப்ப பயன்படுத்தி நம்ம எப்படி கடன்லேருந்து வெளிய வரது? அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வட்டி மட்டுமே கட்டிட்டுருப்போம். அந்த கடன அடைக்கவே முடியாது. அந்த அசல் அப்படியே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வட்டி கூட கட்ட முடியாம, அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி மறுபடியும் அந்த வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறது எப்படி? நம்ம சீக்கிரமா அந்த கடன்லேருந்து வெளிய வந்து, கடனே வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளுடைய வருமானமே நமக்கு போதுமான வருமானம் இருந்தாவே இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஸோ அப்படி வருமானம் நமக்கு எப்படி போதுமான அளவு வர வைக்கிறது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பதிவில பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய முக்கியமான டிப்ஸ் நீங்க ரொம்பவே எளிமையான விஷயங்கள தான் இந்த பதிவில பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமான வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, அப்படி நீங்கள் வீட்டில் இன்றைய தினம் வழிபாடு செய்ய முடியலாலும் ஓகே, இன்று இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள். ரொம்பவே அதாவது கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளுக்கு இந்த மீள முடியாத பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் அனைத்துமே உடனடியாக ஒரே நைட்டில் நமக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சடனாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கைப்பிடி துவரம் பருப்புன்றது 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கினாலும் போதுமானது. ஸோ எப்பொழுதுமே செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு அதிபதின்றப்ப முருகப்பெருமான், செவ்வாய்க்கு உரிய ஒரு தானியம் அப்படின்றப்ப துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பை நீங்கள் இன்றைய தினம் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு 8லேருந்து 9 செவ்வாய் ஓரையில் விளக்கு ஏற்றினாலும் ஓகே. அப்படி அந்த டைமில் ஏற்ற முடியலனாலும் நீங்கள் இரவு விளக்கேற்றுறீங்க, மாலை வேலையில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, நான் வரதே லேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ விளக்கேற்றுறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை வலது கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. உங்களுடைய கடன் தீரணும், எனக்கு அதற்கேற்ற போதிய வருமானம் வரணும், என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், இந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வருமானத்தை எனக்கு குடு முருகான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதை அப்படியே அங்கே முருகப்பெருமான் படத்துக்கிட்ட ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இது இன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, அந்த பவுலில் முருகப்பெருமான் படத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு மரத்துக்கடியில் இல்லை மண்பாங்கான இடத்துல பறவைகள் சாப்பிட்ற மாதிரி இங்கே தூவிட்டு வந்துடுங்க. இந்த துவரம் பருப்பு பறவைகள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கர்மா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கடன் தீர்க்கறதுக்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும், வருமானமும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் விளக்கேற்றிட்டு செய்கிறவங்க செய்யலாம். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யலாம். 9 வாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க 9 செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைனா 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் இதே தான். 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, ஒரு ரூபாய் நாணயம், அதற்கு கூட கொஞ்சம் மலர்கள், உதிரி மலர்களாக இருக்கலாம், இல்லை எந்த மலர்களாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்பவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் மனதார வேண்டிட்டு ஒரு பாக்ஸ் தனியாக வச்சுக்கோங்க முருகப்பெருமான் படத்துக்கிட்ட. அந்த பாக்ஸில் போட்டுகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி 6 வாரம் இல்லை 9 வாரம் போட்டுகிட்டே வாங்க. ஸோ 6 வாரம் இல்லை 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா 6 நாணயம் அப்படி இல்லைனா 9 நாணயம் அதில் சேர்ந்துருக்கும், கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்ந்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எந்த வாரம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த 9வது வாரத்தில் இப்போ முடிக்கிறீங்கன்னா அந்த 9 நாணயங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமான் கோவில், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் உண்டியெல்லாம் போட்டுடணும். இந்த துவரம் பருப்பை சேம் அதே மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு தானமாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேண்டி செய்யும் பொழுது இந்த 9 வாரம் இல்லை 6 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேண்டுதல் அதற்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும் செய்யும். ஸோ அதே மாதிரி இப்போ கடன் பிரச்சனைகளுக்காக நான் ரொம்ப தீவிரமாக வேண்டிகிட்டு இருக்கேன், 6 வாரம் இந்த மாதிரி செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க 6 வாரமும் முடிஞ்சவங்க ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யணும்.
இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரமும் செய்யலாம். முடியாத பட்சத்தில அந்த கடைசி வாரம் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த வாரமாவது கண்டிப்பா நீங்க அந்த கடன் யாருக்கு இருக்கோ, அவங்களுடைய பெயர்ல அர்ச்சனையை செய்யலாம். ஸோ இந்த விஷயம் நீங்க செய்யலாம். இது எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயம் தான். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வார வாரம் கோவிலுக்கு போறீங்க, முருகப்பெருமான் கோவிலுக்கு என்னால போக முடியும், பக்கத்தில போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இரவு 8 to 9 அந்த செவ்வாய் ஓரை வருது பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமையில அதில 8:15க்கு நீங்க வந்து விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஸோ நெறைய பேர் வந்து நெய் தீபம் ஏற்றலாமான்னு கேட்டுருந்தீங்க. நெய் தீபம் ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் எதற்காகனா, நமக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு, எனக்கு அமைதி இருந்தா போதும், முக்தி கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றலாம். இதே உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, எள்ளுலேருந்து எடுத்துக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயில ஏற்றும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இதுதான் பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்ற போறீங்க, பரிகாரத்துக்கு தீபம் ஏற்ற போறீங்கன்னா நல்லெண்ணெயில ஏற்றணும். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு அமைதி கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு முக்தி இருந்தால் போதும், எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தான் நம்ம நெய் தீபம் ஏற்றுவோம். நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றுறோம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பரிகாரத்துக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு போய் வேண்டி விளக்கேற்றினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாகவே தீரும். அதே மாதிரி சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு விளக்கேற்றிட்டீங்கன்னா, அந்த சனிக்கிழமையிலேயே போயிட்டு நெறைய பேர் அந்த நல்லெண்ணெயை வாங்கி அப்படியே ஏத்துறீங்க. சனிக்கிழமையில எள்ளு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும், அந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களும் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ, அதனால வெள்ளிக்கிழமையே நீங்க வீட்லயே வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல வந்து வீட்லயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல வீட்லருந்து சனிக்கிழமை எடுத்துட்டு போறீங்கன்னா பிரச்சனை இல்ல. சனிக்கிழமை கையிலேருந்து காசு குடுத்து நீங்க அந்த எண்ணெய் வாங்கி, நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுவதை தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இத பார்த்துக்கோங்க. வீட்டு சமையலுக்குமே நீங்க வந்து நல்லெண்ணெய் இல்ல வேற எந்த எண்ணெய் வாங்கினாலும் சரி, நீங்க சனிக்கிழமை வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாரி ஒரு சில மாற்றங்கள் நீங்க ஏற்படுத்தி பாருங்க. நல்ல சீக்கிரமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ விளக்கு ஏற்றுவது நல்லது, அதை சரியான முறையில் ஏற்றுங்க. ஸோ நம்ம வந்து விளக்கேற்றணும், நம்ம முருகப்பெருமானை தொடர்ந்து 9 வாரம் இல்லை 6 வாரம் விளக்கேற்றிட்டு வரும், ஆனால் நம்ம வேண்டுதல் பலிக்கலையேன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுது, நீங்கள் வந்து இந்த மாதிரி சரியான முறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த 6 வாரம் எப்படி இல்லைன்னா 9 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகி இருக்கும், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கும். ஒரு சிலருக்கு நம்முடைய அந்த கம்ப்ளீட் வேண்டுதலை முடிஞ்சதுக்கப்புறமா நிறைவேறும். ஸோ ஒருத்தருக்கு சீக்கிரமாகலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. இது எல்லாமே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் அதையும் இதோட சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியாச்சு. அடுத்து இப்போ நான் விளக்கேற்றல பூஜையெல்லாம் செய்ய முடியல, நார்மலாக நான் எப்படி செய்கிறதுக்கிட்ட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்குள்ளே ஜஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சு நீங்கள் மனதார வேண்டிட்டு முருகப்பெருமான் படத்துக்கிட்ட வச்சுட்டு இதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு போட்டுடுங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தீபம் ஏற்றிருக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப அன்டைமாக இருக்கும், ஸோ லேட்டாக வந்திருக்கும் அப்படின்றதுனால தீபம் ஏற்றிருக்க மாட்டோம். பட் தவறு கிடையாது. ஆனால் இன்றைய தினம் இந்த மாதிரி நீங்கள் வேணாவே போதுமானது. ஸோ இப்போ அடுத்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹால்லையோ இல்லை உங்களுக்கு எந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நல்ல மனதார இந்த பிரபஞ்சத்தை சொல்லுங்கள். நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் நேர்மறையாக கேட்குறீங்க, நல்லதே கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம், நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளை சுற்றி இருக்கும். அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப நடக்குது. கடனில் இருக்கோம்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த கடன்லேயே தான் இருக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து வருமானம் வந்துடுச்சு, நம்ம இந்த கடன்லாம் அடைச்சிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் நல்ல நிலைமையில் இருக்கோம்னு சொல்லி பாசிட்டிவாக கீப் ஆன் திங்கிங். இப்போ இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன்லேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல எப்படி நம்ம முன்னேறுவோம், நம்ம எப்படி வந்து வருமானம் வர வைக்கலாம், ஸோ இது எல்லாமே அடைச்சிட்டோம், நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் என்ன பண்ண போகிறீங்க, கைப்பிடி துவரம் பருப்பு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு கூட போதுமானது. இதை வந்து மனதார பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பவுலில் போட்டு ஹாலில் இல்லை கிச்சனில் வச்சுட்டு வந்துடுங்க. நாளை தினம் அதை மரத்துக்கடியில் மண்பாங்கத்தில் போட்டுடுங்க. ஸோ இதை வந்து நான் அனைத்து மாத்திரமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே எப்படி தனித்தனியாக செய்யலான்றதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 9 வாரம் இல்லை 6 வாரம் சரி நினைக்கிறவங்க சேம் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்சவங்க செவ்வாய் ஓரையில் செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள். காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வருது. ஸோ இரவு நேரம் அந்த 8 to 9 குறிப்பாக 8:15 நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது 8 to 9க்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம். அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் செய்யும் பொழுது, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்கிற ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100 பலிக்க தொடங்கும். ஸோ அதனால் நம்ம காலை வேலையில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் காட்டிலும் இரவு 8 to 9 இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்
செவ்வாய் ஓரையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பானது. ஸோ இந்த நேரத்தை தவற விட்டவங்க நான் சொன்ன மாதிரி இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு பயன்படுத்தி நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் அப்படின்றது காணாமல் போயிடும். கண்டிப்பாக ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான போதிய வருமானம் ஏற்பட்டு எல்லா கடன்லேருந்தும் நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. முடிந்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான தர்மம் செய்யுங்க. பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டே வாங்க. ரொம்ப எளிமையாக, ரொம்ப பெரிய அளவில் இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி துவரம் பருப்பு, கொள்ளு, கோதுமை, பச்சரிசி இந்த மாதிரி தினமும் ஒரு தானத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கு போட்டுகிட்டே வாங்க. ஒரு சில நாட்களே ஒரு 10, 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த வருமானத்துக்கான ஒரு வழியை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அமைப்பார். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.